ஹாய். பிரைஸ் காட். எப்படி இருக்கீங்க? நீங்க ஆப்போசிட்ல பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஒரு பெரிய மரம். அந்த மரத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சு போச்சுன்னு அதை வெட்டி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா பெஞ்ச மழையில சின்னதா துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. அதை வெட்டுறதுக்கு முன்னாடி இருந்த நிலை, வெட்டப்பட்ட நிலை, அதெல்லாம் நான் இந்த வீடியோவோட லிங்க் பண்றேன், நீங்க பாருங்க. இதை பார்க்குறப்போ எனக்கு ஒரு சின்ன வசனம் ஞாபகம் வருது. யோபு 14வது அதிகாரத்துல 7வது வசனம்ல இருந்து 9வது வசனம் வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மரம் அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளை துளிர்க்கும், வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினாலே அது துளிர்க்கும், இளம் மரம் போல கிளைவிடும். நீங்களும் ஒரு வேளை வெட்டப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா? நிச்சயமா உங்களுக்கும் ஒரு ரீக்ரோத் சீசன் இருக்குங்க. ஒரே ஒரு கண்டிஷன் தான், தண்ணியோட வாசனை படணும். எஸ், அந்த தண்ணி வேற யாரும் இல்லைங்க, ஜீவ தண்ணீரான இயேசு கிறிஸ்து தான். ஸோ தயவு செய்து உங்க வாழ்க்கையில ட்ரை ஜீசஸ், ஃபாலோ ஜீசஸ். நிச்சயமா உங்களுக்கு ஒரு ரீக்ரோத் இருக்கு. ஒரு சீசன் ஆஃப் ரீக்ரோத் வேணும்னா அது கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவால மட்டும்தாங்க முடியும். ஒருவேளை நீங்க மறந்து போயிருக்கலாம், உங்க வாழ்க்கையை தொடங்கின நாட்கள்ல இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் இப்ப நீங்க மறந்து போயிருக்கலாம். வை கான்ட் யூ ரீகமிட் யுவர் செல்ஃப் ஆண்டவர் சமூகத்துல? ஆண்டவரே, நான் ரொம்ப விலகி போயிட்டேன், என்னை மறுபடியுமா எடுத்து பயன்படுத்துங்க நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா ஒரு ரீக்ரோத் இருக்குங்க. காட் பிளஸ் யூ.